வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, குரூப் 1 சர்வீஸ். ஓகேங்களா. ஸோ டெப்யூட்டி கலெக்டராக இருக்கட்டும், டிஎஸ்பியாக இருக்கட்டும், கமர்ஷியல் டேக்ஸ் போன்ற பல்வேறு துறைகளில் இருந்து இந்த குரூப் 1 தேர்வு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு உயர்வான பதவி அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம குரூப் 1 தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ சென்ட்ரலில் எப்படி வந்து யூபிஎஸ்சி இருக்குதோ, யூபிஎஸ்சி அப்படின்றது இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரூப் 1 எக்ஸாமினேஷனை தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு ஒரு உயர்ந்த பதவியாக இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அது குறித்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது. ஸோ அது குறித்த A to Z டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், நம்ம குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கட்டும், ஏஜ் எந்த அளவுக்கு இருந்தால் நம்ம எழுதலாம், ஸோ இந்த மாதிரி என்றைக்கு எக்ஸாம் கால்ஃபர் ஆகிருக்குது, என்றைக்கு எக்ஸாம் டேட்டு, ஸோ எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இம்பார்ட்டண்ட் டேஸ் அண்ட் டைம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு டிஎன்பிசி நம்ம ஆனுவல் பிளானரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே ஏப்ரல் 1ஆம் தேதி என்பது குரூப் 4 குரூப் 1 அப்படின்றது ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 1ஆம் தேதி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அப்போ குரூப் 4 எப்போன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஏப்ரல் 25. ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் 25 கட்டாயம் கால்ஃபர் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு ப்ரிப்பேர் தெளிவாக பண்ணிக்கங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்ளை பண்ணுவதற்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30. ஓகேங்களா. ஸோ இந்த மாதத்தினுடைய கடைசியில் இதை அப்ளை பண்ணுவதற்கு கடைசி தேதி கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும்லாம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 10ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஒரு வாரம் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் விட்டுருங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, அதுவும் நம்மளுக்கு முன்னாடி பிளானர்லேயே சொன்ன மாதிரி தான் ஜூன் 15 தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிந்ததுக்கு பிறகு மெயின் எக்ஸாம் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணும் முறை நம்ம ஓடிஆரில் போயிட்டு வழக்கம் போல் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும். பேண்ட் ஐட்டம்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. நம்ம கேல்குலேட்டராக இருக்கட்டும், இல்லை டிஜிட்டல் வாட்சாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிஜிட்டல் ஐட்டம்லாம் என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போகக்கூடாது. ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் வேக்கன்சி. இந்த வேக்கன்சியில் ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை வந்து டிஎன்பிசி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த போஸ்டிங் மட்டும் பாருங்கள், டெபுட்டி கலெக்டர். ஓகேங்களா. டெபுட்டி கலெக்டர் பார்த்து எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, 28 வேக்கன்சி என்பது கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் வந்த வேக்கன்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெபுட்டி கலெக்டருக்கு அதிகமான வேக்கன்சியாக 28 வேக்கன்சி இருக்குது. மற்ற டிபார்ட்மெண்ட் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி 7 தான் இருக்குது, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் ஒரு 19, ரூரல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு 7, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு 3 இருக்குது, லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்றது ஒரு 6 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு முதன்மையாக இருக்கக்கூடியது டெபுட்டி கலெக்டர். அதாவது குரூப் 1 வேலையில் ஒருத்தங்க கிளியர் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையாக எந்த துறை இருக்கும் அப்படின்னா இந்த டெபுட்டி கலெக்டர் துறை தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 28 கொட்டு மொத்தமாக 70 அப்படின்ற இதில் பே ஆஃப் ஸ்கேல் பே அப்படின்னா லெவல் 22 ஒரு பயங்கரமான ஒரு சேலரி தான் அதுக்கு வரும். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது எல்லாத்துக்கும் முக்கியமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட் எவ்வளோ சார், ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்றது, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா 34 வயது, அதாவது ஓசி. ஓகேங்களா. ஓசி கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னா 34 இயர்ஸு. ஆனால் அதுவே வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இந்த டெஸ்ட் டியூடோ இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களாம் இருந்தீங்கன்னா 50 வயசு. ஓகேங்களா. ஓகே, இந்த இதை பார்த்துங்க. அதற்கு பிறகு நம்மளுக்கு பெரும்பான்மையான நபர்கள் வந்து இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஏ இதில் தான் இருப்பாங்க. எம்பிசி இதில் தான். ஓகேங்களா. பிசிஎம் இதில். ஸோ இவங்களுக்கு எத்தனை ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39. இங்கே 40 அப்படின்றது இந்த பிஎல் படித்தவங்களுக்கு மட்டும் ஒரு இயர்ஸ் அதிகம். ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக எத்தனை அப்படின்னா 39 வயசு வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த 39 வயசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. கட்டாயமாக நல்ல ஒரு பதவி தான். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் நம்ம இந்த தேர்வில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி. ஓகேங்களா. ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி அது இருக்கணும். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 1 தேர்வுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே சார். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 70 வேக்கன்சி அப்படின்றது கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு மெயின்ஸ்க்கு எப்படி ஆள் எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு வேலைக்கு
20 நபர்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்ஸ் தேர்வுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு வேலைக்கு 20 நபர்களை தேர்ந்தெடுத்து மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ 20 × 70 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா 00014 ஒரு 1400 நபர்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் தேர்வுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த ஹைட் இருக்குது இல்லையா, ஹைட் இதெல்லாம் வந்து யாருக்கு வந்து பொருந்தும் அப்படின்னா டிஎஸ்பி வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களுக்கு டிஎஸ்பி எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் கடைசி தான், நீங்கள் இப்போ போடணும் அப்படின்றது இல்லை. ஓகேங்களா? அடுத்த இதில் முக்கியமான வேறு எதாவது இருந்தால் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. உங்களுக்கு தேர்வு பேட்டர்ன் எப்படி மாதிரி இருக்கும் அப்படின்னா முதல் நிலை தேர்வு, அதாவது வந்து பிலிமினரி எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸிலேருந்து ஒரு 175 வினாக்கள் என்பது கேட்பாங்க. மேக்ஸிலேருந்து ஒரு 25 கொஸ்டின். ஓகேங்களா? மொத்தமாக 200 கொஸ்டின் இருக்கும். 300 மதிப்பெண்கள். 3 மணி நேரம் வந்து தேர்வு இருக்கும். 90 மதிப்பெண் எடுத்தோம் அப்படின்னா பாஸு. அப்படின்னா பாஸ்னால் மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்களா சார்னா கிடையாது. 90 எடுத்தால் ஜஸ்ட் பேப்பர் வந்து பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் கட் ஆஃப் என்பது உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும். மெத்தட் என்ன அப்படின்னா ஓஎம்ஆரில் தான் வைக்க போகிறது. அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஏபிசிடி இருக்கும் இல்லையா, அதில் ஒன்று ஷேட் பண்ணுற மெத்தட் தான். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோ பார்த்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ வந்து 4.5 சென்டிமீட்டர் மொத்தமாக இருக்கணும். இந்த சைடு 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அதில் வந்து ரீசெண்டாக எடுத்த டேட் வந்து நீங்கள் போட்டிருக்கணும். ஓகேங்களா? இங்கே கீழே வந்து நேம் மென்ஷன் பண்ணி ரீசெண்டாக எடுத்த டேட் வந்து போட்டிருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். அதே பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபோட்டோ நேராக வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்து வச்சுங்க. உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே. பிலிமினரிக்கு வழக்கம் போல் 100 ரூபாய் ஃபீஸ் என்பது இருக்குது. மெயின்ஸ் வந்து 200. அது இப்போ கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பிலிமினரி ரிசல்ட்டுக்கு அப்புறம் செலக்ட் ஆன நபர்கள் மட்டும் கட்டினால் போதுமானது. ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அதற்கான சர்டிஃபிகேட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது கூட சேர்த்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்துட்டு நம்மளுக்கு கான்செப்ட் அந்த மாதிரி இருக்காங்க. பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் சில நபர்களுக்கு டவுட் இருக்கும். அதாவது வந்து நீங்கள் 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் என்ன பண்ணது தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். கல்லூரியுமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படித்தா தான் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ நான் 10th வரைக்கும் முடிச்சிருக்கேன், 12th வரைக்கும் முடிச்சிருக்கேன், தமிழில் எலிஜிபிளா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? ஓகே. சரி, ஓகே. மேக்ஸிமம் வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயம் அவ்வளோதான். ஸோ இதற்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சிலபஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே எதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதற்கான விளக்கத்தை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.